சபை எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கோரோரையும் தீமோனையும் பர்மோனவையும் யூத மார்க்கத்தான அந்தியோகியர் பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வார்த்தை உங்களுடையது. இந்த வார்த்தையிலிருந்து நீர் பேசுங்கப்பா. நாங்க கேட்டு கடன் செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அதிசயங்களை கர்த்தர் காண செய்து ஆச்சரியமாய் கர்த்தர்களை நடத்தணும். கர்த்தர் கிருபையாயிரும். நீரே பாதுகாப்பை கட்டளையிடும், ஜெயத்தை கட்டளையிடும், ஜெயமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. அடுத்த சொல்றோம், 1ஆம் தேதி திருவிருந்த ஆராதனை உண்டு. திருவிருந்த ஆராதனைக்கு ரூபாய் கடந்து வாருங்கள். கர்த்தர் நடத்துவாராக. வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புஸ்தகம் ஒரு மிக சிறப்பான ஒரு வேத பகுதியாக நமக்கு காணப்படுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சபை கட்டுமானத்திற்கு, சபையினுடைய கட்டி எழுப்புதலுக்கு சோதரம் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புஸ்தகம் தான் ஒரு ஆணி வேராக காணப்படுகிறது, ஒரு பாலமாக காணப்படுகிறதை நீங்க வாசிக்க முடியும். இயேசு இந்த உலகத்துல ஊழியம் பார்த்துட்டு இயேசு அதை சோதரம் பரமேறி போனார். போன பிறகு சபை எப்படி யார் மூலமாய் கட்டி எழுப்பப்பட்டது என்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஆதாரமே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புஸ்தகம் தான். அல்லேலூயா. இந்த புஸ்தகம் இல்லைன்னா ஒரு இணைப்பே இல்லாம போயிருக்கும், ஒரு தொடர்பு இல்லாம ஒரு நிலைமை இருந்திருக்கும். ஆனா இந்த புஸ்தகம் அப்படி தொடர்புடைய ஒரு புஸ்தகமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இங்க நம்ம வாசிக்கிறோம், இயேசு நமக்கு சீஷனாக 12 பேரை என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். 12 பேரை நமக்கு சீஷனாய் தேர்ந்தெடுத்தார். அதுல ஒருத்தன் என்ன செஞ்சு போனான்? நஷ்டப்பட்டு போயிட்டான். அவன் அங்க சொல்ற யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்து பிறகு 4 கொண்டு சேர்த்தான். அவருக்கு பதிலாக வேறு ஒருவனை என்ன செய்தார்கள்? செலக்ட் பண்ணாங்க. அவன் பேர் என்னது? சகோதரி மகள் ஏதாவது சொல்லுங்க போவோம். சகோதரி மகள் ஏதாவது சொல்லுங்க. அவன் பேர் என்னது? மத்தியாஸ். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, மத்தியாசை ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தியாசை அந்த யூதாஸுடைய ஸ்தானத்தில் வைத்தார்கள். அதற்கு பின்பதாக சபை என்ன செய்ய ஆரம்பித்தது? வளர ஆரம்பித்தது. 12 பேருக்கும் அது சொல்ற ஊழியங்கள், பலவிதமான ஊழியங்கள். இயேசுடைய சீஷர்கள் 12 பேருக்கும் பலவிதமான ஊழியங்கள். சோதரம் பயங்கரமா சபை அப்படியே எருசலேமுக்குள்ள சபை பயங்கரமாய் வளருகிறது. அங்க நம்ம வாசிக்கிறோம், சீஷர்களுடைய தொகை பெருகிட்டு ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய மாற்றம் அந்த இடத்திலே கட்டளையிடப்படுகிறது. ஒரு பெரிய வளர்ச்சி, மாற்றம் அந்த இடத்துல கட்டளையிடப்படுகிறது. உடனே இந்த 12 சீஷர்களும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, நம்ம மட்டும் இந்த வேலையை செய்தால் போதாது, வேறு சிலரையும் என்ன செய்ய வேண்டியதற்காக தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அப்போ யார் தீர்மானம் எடுப்பது அப்படின்னு சொல்லி அங்க நம்ம வாசிக்கும் போது ஒரு காரியத்தை அந்த இடத்துல நாம் அதை சொல்றவங்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு வாசிக்கலாம். ஆரம்பிக்கலாம் 5ஆம் வசனத்துல. ஆமா, ஒரு கொஞ்சம் பேர், ஒரு 7 பேரை கூட நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்றது யோசனை சபையில் எல்லாருக்கும் நல்லதாய்ப்பட்டது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவர்களாகிய அல்லேலூயா அல்லேலூயா. சோதரம் 2 காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். எப்படின்னா விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவர்களாகிய சிலரை இந்த வேலைக்கு அவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தேவான் 1ஆவது இடத்துல இருக்கக்கூடியவரான ஸ்தேவான். அவரை குறித்து சில காரியங்கள் நான் உங்களுடைய மத்தியிலே பேசக்கூடிய விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக விசுவாசத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு விசுவாசம் இருக்கா? கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயரை விட நமக்கு இன்னொரு பேர் உண்டு, விசுவாசிகள். நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவன் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள், இயேசு என் வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் இயேசுவால் செய்ய முடியும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறவர்கள். இப்போ இந்த காலங்களில் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நமக்கு அசைக்க முடியாததான ஒரு விசுவாசம், அசைக்க முடியாததான ஒரு நம்பிக்கை
நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. என் வியாதியை மாற்ற இயேசுவால அப்படி ஒரு விசுவாசம் இருக்கா? ஹல்லேலூயா. என் நிலைமையை மாற்ற இயேசுவால் முடியும். என் பிசினஸ்ல ஒரு வளர்ச்சியை கட்டளையிட இயேசுவால் முடியும். என் பண கஷ்டத்தை மாற்ற இயேசுவால முடியும். என் சரீரத்தில் காணப்படுகிற பிரச்சனையை மாற்ற இயேசுவால முடியும். என் மனசுக்குள்ள காணப்படுகிற கஷ்டத்தை மாற்ற இயேசுவால முடியும். என் பாவத்தை உச்சம் தலைவர்கள் உள்ள கால்வரையில் அப்படியே மன்னித்து மாற்ற இயேசுவால முடியும் முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கா? ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீர்களா? அந்த விசுவாசம் எந்த அளவில் இருக்கிறது? எந்த அளவில் இருக்கு? விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையுமே பெற முடியாது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அந்த விசுவாசத்தினுடைய அளவு இப்ப எப்படி இருக்கு? நம்ம எல்லாருமே விசுவாசிகள், சர்ச்சில் நிறைந்து இருக்கிறோம். ஊழியக்காரனாகிய நான் இருந்து இருக்கிற நிறைய பேர் விசுவாசிகள் தான். நம்ம எல்லாருமே ஒரே பேரை சொல்ல போனா நானும் நீங்களும் எல்லாரும் விசுவாசிகள். ஆனா அந்த விசுவாசத்தினுடைய அளவு, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க, எந்த பக்கத்துல இருக்கிறவங்க, இந்த அளவை பார்க்கும்போது உங்க பக்கத்தில் இருக்கிறவர்களை விட உங்களுடைய விசுவாசம் அளவில் கூடினதா இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஆபிரகாமை நம்ம விசுவாசிகளுடைய தகப்பன் அப்படின்னு சொல்றோம். தகப்பன், விசுவாசிகளுடைய தகப்பன். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆபிரகாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு என் கற்பனை சொல்றேன், ஒரு 60 வயசு ஆகும்போது டாக்டர் போய் பார்க்க போறாங்கன்னு சொல்லுவோம். டாக்டர் போய் பார்க்க போறாங்க. ஆபிரகாம் சாராம் போறாங்க. குழந்தைகள் இல்லைன்னு டாக்டர் போய் பார்க்க போறாங்க. பார்க்க போன உடனே டாக்டர் சொல்லியிருப்பா, அதனுடைய பீரியட் என்ன ஆயிடுச்சு, முடிச்சு போச்சு. இனிமே அதுக்கு வாய்ப்பே, ஆமா 60 வயசு 60 ஆயிடுச்சு, இனிமே அதுக்கு வாய்ப்பு இல்லை, இனிமே முடியாது. இந்த காரியம் இனிமே உங்க வாழ்க்கையில நடக்காது. வேணா நீங்க ஒண்ணு செய்யுங்க, ஒரு வளர்ப்பு மகனை எடுத்து வளர்த்துக் கொள்ளுங்கள், அல்லது வேற ஏதாவது ஒரு வழியை அல்லது உங்க சொத்துக்களை வேற யாருக்காவது, அண்ணன் தம்பி பிள்ளைகளுக்கு யாருக்காவது அப்படி பண்ணுங்க, ஏதாவது ஒரு பண்ணுங்க, உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஹல்லேலூயா. சோதரம். இதையும் கேட்டுட்டு இப்படி நிறைய பேர் ஆபிரகாமுடைய நாட்கள் அங்க எழுதிருப்பாங்க. நிறைய பேர் இதே வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தைகள் ஆபிரகாமுடைய காதுல வந்து விழுந்திருக்கும், அதை அவனை வேதனைப்படுத்தி இருக்கும், கஷ்டப்படுத்தி இருக்கும். இருந்தாலும் வசனம் சொல்கிறது, ரோமர்கள் நிறுவத்துல ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்பி அப்படின்னு சொல்லி வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி யார் நம்பினா? ஆபிரகாம் நம்பினான், விசுவாசித்தான். நடக்காது என்று சொல்லி எதை உலகத்தார் சொல்றாங்களோ, எது நடக்காது நம்முடைய வாழ்க்கையில இருந்து நடக்காதுன்னு சொல்லி அந்த சோதரம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதை நடத்தி காட்டுகிறவர் கர்த்தர். இந்த காலங்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை கர்த்தர் என் வாழ்க்கையில நடத்தி காட்டுவார் என்று சொல்லி அந்த சோதரம் சத்தமாகவே சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப வயசு 100 வயசாகுது. 100 வயசாகும் போது இப்ப அதே டாக்டர் திரும்ப போறாங்க. சோதரம் ஆபிரகாம் வயசு 100 ஆயிட்டு, சாராளுக்கும் ஸ்திரீகளுக்கு வழிபாடெல்லாம் நின்று 30 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இவங்க போறாங்க, டாக்டர் செக் பண்ணி பார்க்கிறார். செக் பண்ணி பார்த்தா சாராளுடைய வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கிறது டாக்டருக்கு தெரிய வருது. டாக்டர் திரும்ப ஸ்டெப் எடுத்து பாருங்க, அன்னையோட நான் வேலையை விட்டுறேன்னு போயிருப்பேன். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதம். ஹல்லேலூயா. மனுஷனுடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எது நடக்காதுன்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, எது ஆலோசனை வாழ்க்கையில இனிமே கடந்து வராது என்று சொல்லி நடக்கிறீங்களோ, அந்த காரியத்தை நடத்துகிறவன் நாம் ஆராதிக்கிற தேவன். விசுவாசிக்கிறவங்க மாட்ட 2 கண்கள் தலையிலே சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அவர் என் வாழ்க்கையில அப்படியான காரியத்தை செய்ய போறான்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, எனக்காக வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கை நம்பி அந்த இடத்துல இருக்கிற நிச்சயமாய் அது நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா.
அதை நடத்துறவர் கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்காக யுத்தம் செய்கிறவர் தேவன். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம நினைச்சா நடக்காது. நம்ம நினைச்சா சில காரியங்கள்லாம் நம்ம எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டதா தெரியும். ஐயோ இது நடக்குமா அப்படின்லாம் சொல்லி கூட நம்ம யோசிச்சிருக்கோம். இப்போ நம்பிக்கை கர்த்தர் வைங்க. ஆண்டவரே, நீர் எனக்காக நடத்தி காட்டுவீர். எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண செய்யதான் போறீங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் இந்த உபவாச ஜெபங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதான் நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லும்போது சொன்னேன், இந்த காரியத்தின் மேல ஒரு காரியத்தை எழுதி வச்சுக்கோங்க. நான் முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றேன், டைரி. நான் நிறைய டைரி முதல்ல வச்சிருப்பேன். டைரியில ஒவ்வொரு வருஷத்துலயும் ஒரு டைரி வாங்கி வசனங்கள் எழுதுவேன். எழுதிட்டு அந்த டைரியில வந்து ஒரு சின்ன இடத்துல ஆராய்ச்சிட்டு இருக்கோம். இந்த இடம் வாங்கப்பட்டாயிடுச்சு, இந்த இடம் வாங்கியாச்சு. வாங்கின பிறகு ஒரு படம் போட்டு, அதாவது இப்படிதான் இருக்கணும் ரூம், இப்படிதான் இருக்கணும் மேல, இப்படி இருக்கணும் சர்ச்சு, இவ்வளவு கையில 10 பைசா இருக்காது, கடன் இருக்கும், பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட பைசா இருக்காது. சோதரம். ஏன்னா அதுக்கு கீழே திரும்ப எழுதி வச்சிருவேன், ஃபீஸ் இத்தனை 1000 ரூபாய், இத்தனை 1000 ரூபாய் தேவை. அதுக்கு மேல அந்த பணத்தை போட்டு, ஆண்டவரே இந்த காரியத்துக்கு மேல கை வச்சு ஜெபம் பண்றேன். என் கையில ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, நீங்க எனக்கு நடத்தித்தாங்க ஜெபம் பண்ண. கர்த்தர் அதே மாதிரி நடத்தி தர்றார். ஹல்லேலூயா. எப்படி நான் படம் வரைஞ்சிருப்போம், அந்த படத்துல அந்த ஹால்ல இருந்து எல்லாமே கிச்சன் எல்லாமே பெட்ரூம்ல இருந்து எல்லாம் வேற பாத்தீங்கன்னா ஓன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லைன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரூம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. ஏன்னா என் பிள்ளைல பின்னாடி ஒரு 2 ரூம் இல்லை, அது கர்த்தர் எனக்கு தந்தார். ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, அது சொல்றோம், நம்ம விசுவாசித்தால் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பாய். இதிலும் பெரிதான காரியத்தை கர்த்தர் நமக்கு காண செய்ய போறார். இந்த காரியங்களை ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நிறைந்தவராக. ஹல்லேலூயா. சில காரியங்கள் நடக்காத மாதிரியே இருக்கும். உலகத்தார் எல்லாம் சொல்லுவாங்க நடக்காதுமா, ஆனா கர்த்தர் நமக்கு நடத்தி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தமா மற்றவங்க சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இப்போ நீங்க விசாரிங்க, சின்ன கனால நீங்க ஒரு இடத்துல சூரியன் டவுன்ல போய் நின்று அது சொல்ற உங்களுடைய இடத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா எல்லாமே சொல்லுவான், இனிமே இந்த சூரியன் சின்ன கனால இடம் வாங்க முடியாதுமா. ஹல்லேலூயா. ஏன்னா இடத்தோட மதிப்புகள் எல்லாம் பயங்கரமா ஏறிட்டு இடத்தை யாரும் கொடுக்கறது இல்லை. நான் சொல்றேன், நாம் இந்த தேசத்தை சுதந்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் இதே இடத்துல நமக்கு இடம் அளித்த காரியங்களை வாய்க்க செய்து அற்புதங்களை காணும்படியாக செய்வார்னு சொல்றேன். ஹல்லேலூயா. விசுவாசிங்க, கர்த்தரை விசுவாசிங்க. நம்ம கையில ஒண்ணும் இல்ல. ஆண்டவரே, நீங்க எனக்கு நடத்திட்டாங்க, எனக்கு நீங்க இதை சுதந்திரமாக்கிட்டாங்க. என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண செய்யுங்க. நீங்க செய்யுங்க ஆண்டவரே. நான் டாக்டரை போய் பார்த்தேன், அது சொல்றேன், எல்லாத்தையும் ஓடிட்டேன், ஆனா வியாதி சரியாகாதுன்னு சொல்றாங்க. நீர் தொட்டால் அற்புதம் நடக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்த லாசரு 4 நாள் மார்த்தாளோடு சேர்ந்து இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, அது நானும் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுவார், லாசரே நீ வெளியே வா. ஹல்லேலூயா. இயேசுவை எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அதே சொல்றோம், விசுவாசத்தில் நிறைந்தவர்களாய் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இது பல நேரங்களில் மாம்சம் தான் போராடுது. மாம்சத்தினுடைய எண்ணங்கள் நடக்காது, முடியாது. ரெண்டாவது இன்னொரு காரியத்தை சொல்றேன், வேதத்தினுடைய அடிப்படையில் சொல்றேன், நெகட்டிவ் திங்கிங்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்க தூர போடுங்க. நெகட்டிவான திங்கிங்ஸே வேண்டாம், பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புரியுதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. என்னமோ கணக்க சொல்றாங்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவுமே அது சொல்றோம், நல்லது நடக்கும் என்று சொல்லி என்ன செய்ய நினைத்துக் கொள்ளுங்க. நல்லது நடக்கும், கர்த்தர் அதை நடத்தி தருவார். நான் விசுவாசிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு நன்மையான ஈவை தருவார். ஏன்னா இப்படி தின்படி பாருங்க, ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன், எந்த நன்மையும் இல்லாத மனுஷன், நீர் எனக்காக மரித்தீர் ஆண்டவரே, எனக்கு அற்புதத்தை காண செய்ய முடியும்.
அல்லேலூயா. சொல்றோம், நம்ம நினைக்கிறதுக்கு அதிகமாக தான் இந்த நாட்களை நம்மளை நடத்திட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம அப்படிலாம் நினைக்கவே இல்லை. இப்படியெல்லாம் இருப்போம், இப்படியெல்லாம் அதான் சொல்றேன். அல்லே சொல்றோம், கர்த்தர் நடத்தின நாங்க இங்க இந்த இடத்துல சர்ச்சு கட்டுறதுக்கு முன்னால கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல ஆராதனை மாற்றி மாற்றி நடத்தணும். நாகமலையில, நடுப்பரட்டுல, இன்னும் கீழே சிங்க இடத்துல, விளக்குல, பிறகு பார்த்தீங்கன்னா இங்க பக்கத்துல இந்த இடத்துல இப்படி மாறி மாறி ஆராதனை நடத்தணும். நிறைய பேர் சொன்னாங்க அல்ல சொல்றோம், எத்தனை நாளைக்கு ஓட போகுதுன்னு தெரியல, எத்தனை நாளைக்கு ஓட போகுதுன்னு தெரியல, வண்டி எத்தனை நாளைக்கு இங்க ஓடுன்னு தெரியல. இந்த இடத்த வாங்கின பிறகு கூட ஒரு பாஸ்டர் என்ன பார்த்து சொன்னார், பாஸ்டர் நீங்க மாத்தி மாத்தி அங்க போயிட்டு கடைசியில ஊரை விட்டு போயிருவீங்கன்னு நினைச்சோம், போயிருவீங்கன்னு நினைச்சதுனால கர்த்தர் இந்த இடத்துல வேரூன்றி வளர செய்தார். அல்லேலூயா. இந்த வேற ஒரு காரியத்தை சொல்லணுமா? சொல்றோம், உங்களை பத்தி யாராவது கொஞ்சம் மோசமா நினைச்சிட்டாங்கன்னா அது ஒரு பிளஸ்ஸை கர்த்தர் கொண்டு வருவாரு. அல்லேலூயா. அதெல்லாம் நடக்காதுல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்கன்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. என் பிள்ளைய பார்த்து நீ நடக்காது என்று சொல்கிறாயா அப்படின்னு சொல்லி கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் அதை நடத்தி கொள்வார். அல்லேலூயா. யாராவது விரோதமா ஏதாவது பேசி விட்டார்கள் என்றால் அந்த காரியம் நமக்கு ஆசீர்வாதமாய் முடிய போகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. யாராவது நம்மளை வெட்கப்படுத்திட்டாங்கன்னா ஆண்டவரை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். கர்த்தர் அதற்கு ஒரு அற்புதத்தை காண செய்வார். இந்த காலையில் நான் கேட்கிற கேள்வி, விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, அந்த பண கஷ்டத்தை மாற்ற உம்மால முடியும். என் சரீர பலவீனத்தை மாற்ற உம்மால முடியும். ஆண்டவரே, என் எதிர்காலத்தில் ஒரு அற்புதத்தை காண செய்ய உம்மால முடியும். ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தில் நிறைந்தவனாய். அல்லேலூயா. கீழே வாசிக்கும் போது ஆரம்பிக்கலாம் 8ஆம் வசனத்தை அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆரம்பிக்கலாம் விசுவாசத்தில் நிறைந்தவனாய். இரண்டாவது இன்னொரு காரியத்தை சொல்றேன். இயேசுவுக்கு 12 சீஷர்கள், அதுல பேதுரு வந்து ரொம்ப முக்கியம். பேதுரு வந்து முக்கியமானவர்ல இயேசுவை சிலுவையில் அறை கொண்டு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், சிலுவையில் அறை வெளியே கொண்டு போயிட்டாங்க. போன உடனே பார்த்தா அங்க வெளியில தீ காய்ச்சிட்டு இருக்கான், வெளியில சுத்திட்டு இருக்கான். ஒரு ஆள் வந்து கேக்கு, நீ இயேசுடைய சீஷன் தானே அப்படின்னு கேக்கு. இவன் சொன்னான், சத்தியமா இல்லைன்ட்டான். அல்லேலூயா. யாரும் கேட்பாங்க, சண்முகராசத்துக்கு சர்ச்சைக்கு நாங்க போகவே இல்லை, அப்படி ஒரு இடம் எனக்கு தெரியவே செய்யாதுன்னு சொல்றவங்க இருக்காங்க. ஒரு சர்டிபிகேட்டுக்காக அந்த சர்ச்சை எனக்கு தெரியாது, நாங்க போகவே இல்லை. நான் சொல்றேன், இது ஏன் தெரியுமா? சொல்ற ஒன்று, நம்முடைய விசுவாசம் குறைவு. அல்லேலூயா. இரண்டாவது அந்த இடத்துல வசனம் சொல்கிறது, விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவர்களாய். பரிசுத்தாவியினுடைய நிறைவு. அல்லேலூயா. பரிசுத்தாவியில நிறையணும். அதுதான் நான் சொல்லி வரேன். பேர் நம்ம போனோம், ஒரு பொம்பளை வந்து கேட்கிறார், உங்களோட பார்த்தனே அங்க கூட்டம், நிறைய கூட்டத்தின் மத்தியில நீங்க தான் பிரதானமான ஆள். அன்னைக்கு வந்து பெரிய ஆள், எல்லாத்தையும் வந்து நேற்று இயேசு வராரு, இயேசு பிரசங்கம் அப்படின்னு சொன்ன ஒரு ஆள் தான் பேரு. இப்போ ஒரு பொம்பளை அவங்கள பார்த்தேன், நான் இல்லவே இல்லை, நான் இல்ல, நீ வேற யாரையோ பார்த்துருப்பேன், வேற யாரையோ அப்படின்னு சொல்லிட்டான். சோதரம். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நல்ல சோதரம். இப்போ 50 நாள் ஆயிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட பிறகு பரிசுத்தாவியில் நிறைந்தவனாய். அப்போஸ்தலர்களுடைய 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர்களுடைய 4:8. அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவியினாலே நிறைந்து போதும். அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவியிலே நிறைந்து சொன்னா, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தான் நான் பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பயத்தை மாற்றணும்னா நாம பரிசுத்தாவியில் நிறைந்தவர்களாய் காணப்படும். அல்லேலூயா. சில காரியங்களுக்கெல்லாம் பயம் வருதுல, என்ன ஆகுமோ, எதிர்காலம் என்ன ஆக போகுதோ, பிள்ளைகளுடைய காரியம் என்ன ஆகுமோ, இதெல்லாம் யாரு பயப்படுவாங்கன்னா பரிசுத்தாவியும் விசுவாசமும் இல்லாதவங்க தான் பயப்படுவாங்க. அல்லேலூயா. தேவையில்லாத சில பயங்கள், சிலருக்கு தேவையில்லாத பயம்.
நான் உங்களுக்கு சொல்றேன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்ம அப்பாவை விட, நம்ம அம்மாவை விட, நம்ம பொண்டாட்டியை விட, நம்ம பிள்ளைகளை விட பெரியவர். சொல்லுவாங்க, இல்லையா? சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் நிறைய வார்த்தைகளை சொல்லுவாங்க. நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் துட்டு தருவேன், அப்படி தருவேன், இப்படி தருவேன். இவங்க எல்லாம் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் இல்லையா? சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடுவாங்க, ஆனா கர்த்தர் நம்மளை விட்டு போக மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? போக மாட்டார். அல்லேலூயா. அப்படின்னா விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் இல்லாம தான் வாழ்க்கையில பாதி பயங்கள். அல்லேலூயா. சோதரம், கற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் பயப்பட்டீர்கள்? ஆண்டவர் கேட்டார், ஏன் பயப்படுறீங்க? சோதரம், நான் உங்களை பார்த்துக்கிட மாட்டேன்னா, நான் உங்களை அல்ல சோதரம், மலையாளத்தில் பாட்டு, கருதுந்தவன் ஞானல்லയോ, കരുതുന്നവൻ ஞானல்லയോ, കരങ്ങുന്നവരെന്തിനു നീ കണ്ണുനീരിന്റെ താഴ്വരയിൽ കൈവിടുക ഇല്ല ഞാൻ നിന്നെ, കണ്ണുനീരിന്റെ താഴ്വരയിൽ கைவிடுக இல்ல நான் நின்னே. ஏன் பயப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் இருந்துச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாட்டை முழு பாட்டையும் பாடினா அவ்வளவு அழகா இருக்கும். எல்லாவரும் நின்னே மறந்தால் ഞാൻ നിന്നെ மறந்துடுமோ? எல்லாரும் உன்னை மறந்துட்டாங்கன்னா நான் உன்னை மறப்பனோ? என் கரத்தில் உன்னை வகித்து, என் கரத்தில் உன்னை தாங்கி தினமும் நான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம், தேவையில்லாத பயங்களும் பாரங்களும் வருத்தங்களும் வருவதற்கு முதல் காரணம் தான் பேதுரு சொன்னா எனக்கு அதை தெரியாதுன்றான். அடுத்து பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் திரும்ப சொன்னா அந்த இவன் தெரியாதுன்னு சொல்லும் போது இயேசு இருக்காரு. இயேசு என்ன செய்யறாரு? ஆமா, மரிக்கல. இவருக்கு நல்லா தெரியும் இயேசுவால் அற்புதங்களை காண செய்ய முடியும். ஒரு நிமிஷத்துல இத்தனை பேரை அடிச்சு போட்டு இயேசு வெளியில வர முடியும். அந்த நேரத்துல இவன் சொல்றான், இயேசுவை எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். ஆனா அதுக்கு பிறகு இயேசு பரமேறி போயிட்டார். 50 நாட்கள் அளவும் இவங்க காத்திருக்காங்க, இயேசு அவங்க கூட இல்லை. அந்த நேரத்துல எனக்கு சொன்னா அந்த அங்கே சொல்றோம், நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கம் பண்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பலம் எப்படி வந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியில் நிறைவினால் வந்தது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் சீக்கிரத்தில் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக் கொள்கிறேன் ஆண்டவரே, எனக்கு அந்த பரிசுத்த ஆவி வாக்கு பண்ணி இருக்கிற பரிசுத்த ஆவியை எனக்கு பொழிந்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறாதவங்க சீக்கிரத்தில் என்ன செய்யணும்? ஆவியில் நிறைஞ்சு கர்த்தரை ஆராதிக்க படிக்கணும். அந்நிய பாஷையுடைய நிறைவில் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆவிக்குரிய சபையில் ஆராதிக்கிறவர்கள் அந்நிய பாஷையில் நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்த தீர்க்க தரிசன வரங்களோடு பரிசுத்த கர்த்தரை ஆராதிக்கணும். நமக்குள்ள ஒரு பலம் வரும். நாளை கர்த்தர் என்ன செய்வாரு? நடத்துவார். என் பிள்ளைகளுடைய படிப்பை கர்த்தர் நடத்துவார். என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் கலங்க வேண்டாம். என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார்? நேர்த்தியான நேரங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது இன்னொரு காரியத்தை சொல்றேன். ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க கலங்க வேண்டிய சூழல், குடும்பமா உட்கார்ந்து ஆண்டவரே ஏசப்பா என் பிள்ளை படிப்புக்கு நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டவரே இந்த இடத்துக்கு போகணும், வண்டி இல்லையே, நான் என்ன செய்ய போறேன்? ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு இல்லையே, அழுதுட்டீங்கன்னா அடுத்த நிமிஷத்துல அப்படின்னா அழுதீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நெருக்கம் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவு தூரம் நீங்க நெருக்கப்படுறீங்க, சீக்கிரத்துல ஒரு வாசல் திறக்க போகுதுன்னு அர்த்தம். சத்தமாரி ஏற்றுக்கோங்க. அல்லேலூயா. அந்த அழுகையின் கூக்குரலை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாங்க, பயப்படாதே அற்ப விசுவாசியே, நீ பயப்படாதே, உனக்கான வாசலை நான் திறப்பேன். அல்லேலூயா. விசுவாசத்தில் நிறைஞ்சு காணப்படணும். அடுத்தது பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு காணப்படணும். அல்லேலூயா. யார் இல்லைனாலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அற்புதங்களுடைய கண்கள் காணும், ஒரு நிறைவை காணும். அல்லேலூயா. வசனத்தில் போய் சொல்லுது, பவுல் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய்
நம்ம எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலை உணரணும். இன்னொரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவரே சபா ஸ்தோத்திரம் காலையில சாயங்காலம் வரைக்கும் ஜெபம், நாளைக்கு காலையில சாயங்காலம் வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகம் நம்ம முன்னால போறதை நம்ம பார்க்கிறோம். அந்த உணர்ந்த உடனே உங்கள்கிட்ட பேசி பாருங்க, உங்க பேச்சே வித்தியாசமா இருக்கும். உங்க பேச்சே என்ன பிரதர் கர்த்தர் இருக்கார்ல, ஆண்டவர் நடத்துவார். இந்த 2 நாள் ஜெபம் இல்லைன்னு வச்சுக்கிறோம், ஒரு மாதிரி இருக்கு பாஸ்டர், ரொம்ப சோபர். ஏன்னா ஜெபம் இல்லை, ஆவியானவருடைய அந்த கைடன்ஸ் இல்லை, அந்த டச் விட்டு போகுது. நல்ல பரிசுத்த ஆவியானுடைய கைடன்ஸ்ல இருந்தீங்கன்னா அந்த தைரியம் மாத்திரம், எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் என்னை நடத்துவார்ங்கிற அந்த வைராக்கியம் வந்துடும். அதனால அதை சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியிலும் விசுவாசத்திலும் நிறைந்தவர்களாய் காணப்படுவோம். பயத்தை துணித்து வரப்படுவோம். அல்லேலூயா. என்னையும் என் குடும்பத்தையும் யார் நடத்துவார்? கர்த்தர் நடத்துவார். என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். என் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வேலை காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். திருமண காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் பயப்பட மாட்டேன். நான் விசுவாசத்தில் நிறைந்திருக்கேன், பரிசுத்த ஆவியிலும் நிறைந்திருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்தது அங்கே வாசிக்கிறோம், வல்லமையிலும் நிறைந்தவனாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. வல்லமையிலும் நிறைந்தவனாய். இந்த பரிசுத்த ஆவியின் விசுவாசம் இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்முடைய வல்லமையை நம்ம நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சரி, உங்களை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க. சொந்தக்காரங்க வந்து அலிசோதரம் இயேசுவை அறியாதவர்கள் அல்லது கொஞ்சம் தெரிஞ்சவங்க வச்சுக்கிடுவோம். நீங்க போறீங்க, போற உடனே அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே நீங்க என்ன செய்வீங்க? அதை விட ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு இருக்கு முடியாது. உடனே இந்த விசுவாசமும் இந்த பரிசுத்த ஆவியும் வல்லமை இருந்துச்சுன்னா உடனே கொஞ்சம் எண்ணெய் எடுக்க சொல்லுவோம். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்றது மாறும். ஆமென். இந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேர் செஞ்சு பார்த்திருக்கீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். நம்ம இல்ல. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என் மனைவியுடைய கையில இந்த மணி கட்டுற இடத்துல, இந்த இடத்துல அவன் கையை பார்த்தா இருக்கும், அதாவது தேஞ்சு போயிட்டு அப்ப வந்து இவ்வளவு கட்டி மாதிரி ஒரு கட்டி வந்துட்டு இந்த இடத்துல அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளருது. சோதரம் அவா சொல்றா, என்ன இப்படி ஒரு மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கு, ஏன்னா இவ்வளவு வண்டி ஆயிடுச்சு, நல்ல பெருசாயிடுச்சு, வெளியில வந்து இப்படி கையை மடக்கிட்டு அந்த இடத்துல அப்படி கும்பிடு மாதிரி தெரியுது, வெளியில தெரியுது. அப்ப என்ன செய்யணும்னு தெரியலையே. உடனே நாங்க அவளுக்காக ஸ்பெஷலாலாம் நான் ஜெபம் பண்ணல, குடும்ப ஜெபம் பண்ணுவோம். குடும்ப ஜெபம் பண்ணும்போது எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது என் கையில கொஞ்சம் எண்ணெயை வச்சு அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி பிள்ளைகளுடைய சிரசிலையும் அதை போட்டு அந்த மாதிரி ஜெபத்தை முடிப்போம். அப்போ சரி ஜெபம் பண்ணி நம்ம எண்ணெய் போடுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஜெபம் பண்ணி எண்ணெய் போட ஆரம்பிச்சோம். 1 மாசத்துக்கு இப்போ இந்த போன மாசத்துல நடந்த கதையை சொல்றேன், போன மாதத்தில் நடந்த கதை. அவன் ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயை அந்த கையை போட்டுக்கிட்டே இருக்கும். முதல் நாள் உடனே போட்டேன், அப்பவே காணாம போயிட்டு அப்படி இல்லை. முதல் நாள் போட்டேன், திரும்ப விசுவாசத்தோட நான் அவளை சொன்னேன், இந்த விசுவாசத்தோட குழந்தைல இருக்கும்போது இப்படி கையை காட்டுவோம் இந்த இடத்துல அந்த எண்ணெயை போடுவோம். அப்போ அந்த எண்ணெயை அப்படியே போட்டு ஒரு 15-20 நாள் இருக்கும் அந்த கட்டி காணாம போயிடுச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. கட்டி இல்லாம போயிடுச்சு. இப்பதான் சிலருக்கு யோசனை வருதோ நமக்கு உடனே எங்க சின்ன பையன் இருக்கானே, அவன் சொன்னான் எனக்கு இங்கே ஒன்று இருக்கு லேசா. உடனே எப்படி திரும்பி நிற்பான். எங்க வீட்டுக்கு அந்த சாரோட பையன் ஒருத்தர் குட்டி பையன், அவன் சொன்னான் எனக்கு கையில எனக்கு சூடு, அவனோட கையை எப்படி கழுவிட்டு இருப்பான். சிரிப்புக்காக சொல்றேன், விசுவாசத்தோட செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கட்டி மாறிடும். அல்லேலூயா. மாஸ்டரும் வர வேண்டாம், பெரிய ஊழியக்காரனும் வர வேண்டாம், உங்க வீட்டினுடைய தலைவர் தகப்பனார் இருக்காரு, ஜெபம் பண்ணி இந்த எண்ணெயை போடுங்க. இந்த அனுபவத்தை செஞ்சு பாருங்க, கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்ய வல்லமை. அல்லேலூயா. ஒரு விசுவாசம் வரட்டும், அது மாறிடும். அந்த பரிசுத்த ஆவியில நிறைஞ்ச அந்த வல்லமையோட செஞ்சு பாருங்க வீட்டுக்குள்ள. ஏன்னா இயேசுவுடைய சீஷர்கள் 12 பேர், அதை விட்டுருங்க, இயேசுவோட கூட இருந்தவர்கள்.
அவங்க அபிஷேகம் பண்ணினார்கள். அபிஷேகம் பண்ணின ஸ்தேவான் அதான் விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவியிலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள இதை செஞ்சு பாருங்க. உங்க வீட்டு உங்க சரீரத்துல இருக்கிற கட்டி மாறும். வெறும் சொந்தக்கார் யான் கட்டிய என் மனைவியின் கட்டியை கட்ட மாற்றுவாரா? நான் ஜெபம் பண்ணி இங்க இருக்கிற சின்ன பிள்ளைக்கு போட்டு அது மாறும். எனக்கு அது விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா. இப்ப என் மனைவிக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். என் கட்டி என் கையில வந்து கட்டி போயிட்டுனா அது சொல்றோம். நான் ஜெபம் பண்ணா யார் கட்டினாலும் என்ன செஞ்சிடும்? மாறிடும். அந்த ஒரு நிறைவு, அந்த ஒரு விசுவாசம் நமக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வரணும். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்திலும் பரிசுத்த ஆவியிலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அல்லேலூயா. இன்னொரு காரியம், அற்புதங்களும் அடையாளங்களும் ஊழியர்களில் நடக்க ஆரம்பித்து விட்டது என்றால் தர்க்கங்களும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வந்துவிடும். அல்லேலூயா. அடுத்த வணிகத்துல பிரச்சனையும் வந்துடும். சொல்லப்படுறது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணலாம். அதெல்லாம் சொல்ல விரும்பல. நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனை, நிறைய சில நேரங்களை பார்த்தா நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும், நமக்கு நிறைய போராட்டம் தெரியும். உடனே நம்ம நினைப்போம், ஒருவேளை ஆண்டவர் என்ன இந்த ஜெபத்தை கவனிக்கலையோ, சரியான திசைக்கு நேரம் நமக்கு போகலையோ அப்படின்னு நம்ம நினைப்போம். நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம், நம்ம டைரக்ஷன் கரெக்டா இல்லையோ, அதனால அந்த பிரச்சனை எனக்கு வந்துட்டோ. அப்படி இல்லை. நல்ல ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே சில போராட்டங்கள் வரும். அல்லேலூயா. அதுவும் நான் சொல்றேன் நல்ல சைன்னு சொல்றேன். அல்லேலூயா. ஜெபம் கேட்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த 21 நாள் உபவாசத்தை நியமிச்சதில்ல, 21 நாள் உபவாசத்தை நியமிச்சு எனக்கு தெரியும் 21 நாள் உபவாசத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண அன்னைக்கே இருக்கிற சிலருக்கு பெரிய போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்தது. அல்லேலூயா. சோதரம். எனக்குள்ளேயே அந்த போராட்டம் தெரிந்தது, எனக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் போராட்டம் தெரிந்தது. அப்படின்னா எனக்கு ஒரு காரியம் தெரியும், உபவாசம் முடியும் போது ஒரு பெரிய ஜெயமாய் நடக்கும். அல்லேலூயா. தடை வந்துட்டுனாலே அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். தடை வந்துட்டுனாலே தடை முடிஞ்சு போக போகுதுன்னு அர்த்தம். சில காரியங்களை கர்த்தர் கிரியை செய்ய போறான்னு அர்த்தம். கர்த்தர் சில புதிய வாசல்களை திறக்க போறான்னு அர்த்தம். அல்லேலூயா. சோதரம். அப்படி ஒண்ணு இல்ல மாஸ்டர், எனக்கு அப்படி ஒண்ணு தடை ஒண்ணு தெரியல அப்படின்னா இன்னைக்கு தீர்மானம் எடுத்துக்கோங்க, 21 நாள் உபவாசம். அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்றேன், தடையை தகர்த்து போடுகிறவங்க வீட்டுக்கு வருவாங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதம் இந்த காரியத்தில் நடக்கும், ஒரு பெரிய அதிசயம் இந்த காரியத்தில் நடக்கும். அப்போ தர்க்கம் வந்துட்டு, போராட்டம் வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, சரி நான் அதெல்லாம் விட்டுறேன். சோதரம். அது வரும், ஒரு போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அதை நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படணும், ஜெயிக்கணும். 7ஆம் அதிகாரம் அதனுடைய 60ஆம் வசனத்தை வாசிப்போம். 7:60. போதும். அவனோ முழங்கார் படியிட்டு, எல்லாரும் நினைக்கிறீங்களா? அவனும் பிரச்சனையும் போராட்டமும் வந்த பொழுதும் கர்த்தருடைய பிள்ளை முழங்கார் படியிட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அல்லேலூயா. ஸ்தேவான் யாரு? ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை எங்க இடம் காரியங்கள்லாம் வாங்கக்கூடாது. நமக்கு விரோதமாய் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் வருதுன்னு தெரிஞ்சாலே அந்த இடத்துல மாகாபடி போடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது வீட்டோட வீடா இருக்கலாம், வீடு சுத்தமா இருக்கலாம், அது எங்கேயா இருந்தாலும் சரி. எனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கு. சோதரம். நல்ல அனுபவம் சின்ன வயசுல நான் கற்றுக்கொண்ட ஒரு அனுபவம். நான் இங்கிருந்து இப்போ பாப்பாத்தி சொல்ல அந்த மேல போவேன். போகும்போது இடையில ஏதாவது ஒரு போன் கால் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு போராட்டம் யாருக்காவது தெரியுது, இல்லைன்னா என் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு போராட்டம் தெரிஞ்சுன்னா சுற்றி இப்படி பார்ப்பேன். பார்த்து யாரும் இல்லை என்கிற ஒரு கன்ஃபர்மேஷனை அந்த இடத்துல உண்டாக்கிக்கிட்டு, இப்போ கார் வாங்குறப்போ இல்லை, பைக்ல போனோம்னா சுத்தி பார்த்து யாருமே இல்லைன்னா ரோட்ல முழங்கால் இப்படி போட்டு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. பல நாட்கள் பாப்பாத்தி சொல்ற ரோட்ல நான் முழங்கால் இப்படி போட்டிருக்கேன். ஆனா யாரும் பார்த்தது இல்லை. முழங்கால் இப்படி போட்டு ஒரு நிமிஷம் ஆடுவதை இந்த போராட்டம் மாறிடட்டும் ஏசப்பான்னு சொல்லுவேன். அந்த போராட்டம் மாறி போகிறதை பல நேரங்களில் நான் பார்த்தேன். அல்லேலூயா. இதை எப்ப நான் கத்துக்கிட்டேன்னா யாரும் எனக்கு சொல்லி தரல. சின்ன வயசுல சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணுவோம்ல, பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம். போறதுக்கு முன்னால எப்படியும் தெரியும், இன்னைக்கு அப்பா
2 கிளி கிழிச்சிருவாரு, 2 போடு போட்டுருவாருன்னு தெரியும். வழியிலேயே முழங்கால் படி போட்டு ஏசப்பா தப்பிச்சிருங்க. அந்த ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பாடமா இருக்கு. அல்லேலூயா. சின்ன தப்புனா பால் வாங்கிட்டு போவோம், பால் இடையில கிளம்பி உடஞ்சிடும், ஏதாவது ஒண்ணு ஆயிடும், கையில இருந்து வழியிடும், போயிடும், என்னத்தையா ஒண்ணு ஆயிடும், உடனே முழங்கால் படி போட்டுது. அந்த இடத்துல பால் விழுந்த இடத்துல முழங்கால் படி போட்டு ஏசப்பா ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யுங்க. ஏன்னா நீ போன சாத்து விழுந்து தெரியும், ஆனா அற்புதமாய் கர்த்தர் அந்த இடத்துல பாதுகாத்துவார். அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்கும், அது எனக்காக நடக்கும். அது எப்படின்னு சொல்ல ஒரு அற்புதம் நடக்கும். அது இன்னைக்கு வரைக்கும் நீங்க வேற காட்டுல இருந்தாலும் சரி, எல்லாரும் பார்க்காத இடத்துல, அது ரொம்ப நேரம் இல்ல, எல்லாரும் பார்க்கபடியாக ரோட்ல கையை அப்படியெல்லாம் சொல்லல, ஒரு நிமிஷம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்க, அதுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு வேளை ஒரு வார்த்தையா தான் இருக்கும், ஏசப்பா என்னை காப்பாற்றிடுங்க, அந்த ஒரு வார்த்தையா தான் இருக்கும். அந்த ஒரு வார்த்தைக்கும் அந்த முழங்காலில் நிற்கிறதற்கான பதிலை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது வேற இடமா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, முழங்கால் படி போட்டு பாருங்க, ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அடுத்தது அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. 7:60. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அடுத்தது அவன் சொன்னா, இவர்கள் மேல் இந்த பாவத்தை என்ன செய்யாதிரும், சுமத்தாதிரும். அப்படின்னா எல்லாரும் கலத்துக்கிட்டு எறிகிறாங்க, எல்லாரும் கலத்துக்கு எறிகிறாங்க இவன் மேல. சோதரம் இவனும் கிட்டத்தட்ட சாக போற ஸ்டேஜ் ஆயிட்டு, இவனை கொன்றுவாங்கிற மாதிரி பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான எரி, அவன் செத்து போவாங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு இவன் சொன்னா, இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதிரும். அப்படின்னா அந்த இடத்தில் அவன் அவர்களை மன்னித்தான். அல்லேலூயா. மன்னிக்கிற ஒரு நல்ல அனுபவம் கிறிஸ்தவ வேதம் மட்டும்தான் சொல்லித்தது. அல்லேலூயா. உலகத்துல எத்தனையோ வேதங்கள் இருக்கு, குர்ஆன் இருக்கு, இன்னும் அந்த சூத்திரம் எத்தனையோ வேதங்கள் இருக்கிறது. மன்னிக்க வேண்டும். நமக்கு விரோதமா யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யணும்? எல்லாரும் மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல ஒரு கருத்தை சொல்லித் தருகிற ஒரே வேதாகமும் நாம் ஆராதிக்கிறதான இந்த வேதாகம். அல்லேலூயா. மன்னிக்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கா? நம்ம மற்றவங்களை மன்னிக்க முடியுதா? மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நல்ல மனசாவது இருக்கா? மன்னிப்பு கேட்கக்கூடிய மனசு. மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பாங்க. அல்லேலூயா. மன்னிப்பு கேட்கிறவங்க என்ன செய்வாங்க? திறந்த மனசோட. சிலவங்களுக்கு எல்லாம் பார்த்தா உடனே அவங்க பெரியவங்களா இருப்பாங்க, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்க, என்ன மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ. சோதரம் மன்னிக்கிற ஒரு அனுபவம் உலகத்திலே ஒரு பெஸ்டான அனுபவம். ஆண்டவர் அதை நமக்கு சொல்லித்தார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஸ்தேவான் 2-3 காரியத்தை செஞ்சதை இயேசு என்ன செஞ்சாரோ அதை அப்படியே ஸ்தேவான் செஞ்சான். அல்லேலூயா. சோதரம் அப்படின்னா இயேசு அவர்களை பார்த்து குட்டினவர்களையும் காரி துப்பினவர்களையும், முகத்துல ஒருத்தன் காரி துப்பிட்டான், ஒருத்தன் வாங்கி கொட்டிட்டான், தலையில புல்கிரீடத்தை வச்சாங்க, கை கால்கள் ஆடிகளா இருந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இயேசு சொன்னார், இவர்கள் செய்கிறது இன்னது அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்யும்? பிதாவே இவர்களை மன்னியும். அல்லேலூயா. உங்க வீட்டுல இருக்கவங்க உங்களால மன்னிக்க முடியுதா? நான் மன்னிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்க பார்ப்போம், மன்னிப்பேன். அல்லேலூயா. நான் வந்து இடையில கூப்பிட்டுவேன், வேற சாரி சொல்றேன். எல்லாரும் நிற்கும் போது நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாரும் முன்னால், எல்லாருக்கும் முன்னால நம்மளை கேவலப்படுத்திட்டாங்க, எல்லாருக்கும் முன்னால நம்மள ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க, திட்டாங்க, நம்ம கிட்ட மோசமா நடந்துட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலை அவங்கள அவங்களால மன்னிக்க முடியுதா? அல்லேலூயா. அல்லேலூயா. மன்னிப்பீங்களா? அப்படியா? உண்மையிலே மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கா? மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கா? உங்க வீட்டில் இருக்கிறவர்களை, உங்க கணவனை உங்களால மன்னிக்க முடியுதா? உங்க மனைவியை உங்களால மன்னிக்க முடியுதா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், மன்னிக்க மாட்டேன். நான் நிறைய குடும்ப காரியங்கள், சில காரியங்கள் எல்லாம் பிரச்சனைகள் தீர்க்கிறது, சில வீடுகளுக்கு பேச போவாங்க, சொல்லுவாங்க, விட்டுறோம் பாஸ்டர், சீக்கிரத்துல மன்னிக்க முடியும், ஒரு பெருமூச்சு வேற வரும், முடியாது பாஸ்டர், மறக்க மாட்டேன் மறந்து மன்னிக்க முடியுதா? அந்த ஒரு நல்ல மனப்பக்குவம் வருதா? உங்க வீட்டில் உள்ளவர்களே உங்களால் மன்னிக்க முடிகிறதா?
கணவன் மனைவியை மனைவி கணவரை மன்னிக்க முடியுதா? பிள்ளைகளை மன்னிக்க முடியுதா? பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க முடியுதா? மன்னிக்கக்கூடிய ஒரு நல்ல மனப்பக்குவம் உங்களுக்குள்ள இருக்கா? மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி தருகிறது. அல்லேலூயா. இன்னொரு பெரிய நல்ல காரியத்தை சொல்லுது. நீங்க மன்னிச்சாதான் ஆண்டவர் உங்க தப்பிதங்களை மன்னிப்பார். அல்லேலூயா. நீங்க மன்னிச்சாதான் கர்த்தர் என்ன செய்வார்? மன்னிப்பார். சில காரியங்களை சிலர் அதே சொல்றோம் போய் மன்னிப்பு கேட்கறது மாதிரி இருக்கும். சில இடத்துல சிலவங்கிட்ட கிட்டே போகவே முடியாது, கிட்ட போகவே முடியாது. ஏன்னா அவங்க சைஸே அப்படிதான் இருக்கும். அவங்க மன்னிப்பு கேட்கறதுலாம் கிட்டத்துல போக முடியாது, நெருங்கவே முடியாது. ஏன்னா அவங்க பயனா இருப்பாங்க. அப்படி சிலர் இருப்பாங்க. அவங்க இன்னொரு காரியம் சொல்றேன், ஆண்டவரே கிட்டத்துல போக முடியல, மன்னிப்பெல்லாம் கேட்க முடியல, நீங்க மன்னிச்சுக்கோங்கப்பா, நான் அவங்களை முழுசுமா மன்னிச்சுக்கிறேன். ஒருவேளை அவங்க என்கிட்ட பேச வந்தா கண்டிப்பா பேசிக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகும்னா நான் இதை மனசுக்குள்ள என்ன செய்ய மாட்டேன், வைக்க மாட்டேன். ஆண்டவரே நான் பேசிக்கிறேன், ஆண்டவரே நான் விட்டு கொடுத்துறேன், ஆண்டவரே. இப்படி ஒரு நல்ல மனப்பக்குவம் இந்த நேரத்தில் சபையில் உருவாகணும். அல்லேலூயா. நான் மன்னித்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. சிலர் பாத்தீங்கன்னா அவங்க பண்றதை பார்த்தா நமக்கு என்ன செய்யறதே தெரியாது. முழு வேதாகமத்தை கரைச்சு குடிச்சுன்னா கண்ட்ரோல் விட்டுரும். அந்த அளவுக்கு சில காரியங்களை சிலர் செய்வாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இவர்களை மன்னிக்கும்படியாக ஒரு நல்ல கிருபையை கர்த்தர் எனக்கு தாங்க. அல்லேலூயா. நான் மன்னித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம் முதல்ல கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு மன்னிக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒப்புதல் வரட்டும். பிள்ளைகளுக்குள்ள மன்னிக்கிறதான நல்ல ஒரு மனப்பான்மை வரட்டும். வீட்டுக்குள்ள நம்ம மன்னிப்போம், வீட்டுக்குள்ள மன்னிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அதில் சொல்றோம், தப்பு பண்ணிட்டா சாரி கேட்கறதுக்கு தயவு செய்து தயங்கவே கூடாது. அது சின்னதோ பெருசோ இங்கிலீஷ் மாறி கேட்கறீங்களா, கிளீனா எப்படி ஒரு சின்னதை போதுனா உடனே சாரி கேட்கணும். சாரி எவ்வளவு பெரிய அமெரிக்கன் பிரசிடென்டா இருப்பாங்க, அமெரிக்கன் பிரசிடென்டா கூட இருப்பாங்க, ஆனா பப்ளிக்ல சாரி கேட்பாங்க. சாரி, நான் சொன்ன இந்த வார்த்தை தவறானது. ஆனா நம்ம இந்தியாக்காரங்க இருக்காங்கல்ல, இவ்வளவு பெரிய பூசணிக்காக 2 சோத்துக்குள்ள மறைக்க முடியுமான்னு பார்த்தாங்க. மூடிடுவோம், அதை மூடிடுவோம், எப்படியும் அதை மறைச்சு கிளியர் பண்ணிடுவோம்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, சாரினா சாரி தான். அல்லேலூயா. மன்னித்துக் கொள்ளுங்கள். மன்னிப்பு கேட்கிறது ஒரு பெரிய தேவ கிருபை, மன்னிக்கிறது அதை விட பெரிய தேவ கிருபை. அல்லேலூயா. அவன் சொன்னான், மன்னிக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை தேவனுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். 7:55. அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். அல்லேலூயா. சோதரம் இங்க நம்ம வாசிக்கும் போது சோதரம் இந்த ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை தரிசனங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. சும்மா எல்லாருக்கும் இல்ல. சோதரம் எலிசா கிட்ட கேயாசி சொல்லுவான் ஒரு தடவை, ஐயோ உங்களை பிடிக்கிறதுக்கு ஆள் வந்தாச்சு, அவ்வளவுதான் உடனே நடுவே கண்களை என்ன செஞ்சிடும். அப்போ தரிசனங்கள் ஏற்கனவே வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் வலது பாரிசத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், காரியங்கள் எல்லாம் அதன்படி ஒரு மகிமை மூடுகிறது, தேவதூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள், இதெல்லாம் நடந்துகிறார்கள். நம்ம கண்டுதான் அடைகிறது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, சோதரம் மகிமை பொருந்தினவராய் தேவன் அங்கே வீற்றிருக்கிறார், வலது பாரிசத்தில் சோதரம் இயேசுவும் இருக்கிறார், தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆவிக்குரியவன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை இதெல்லாம் தரிசனங்களை காண்கிறார்கள். நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்கள்ல நான் சொல்றேன், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் பார்க்கிற கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் தீர்க்க தரிசனங்களை பார்க்கணும். அல்லேலூயா. இந்த 21 நாள் உபவாசம் முடியும் போது இங்க இருக்கிற அநேகருடைய கண்கள் தரிசனங்களை காண வேண்டும்.
நான் வாஞ்சிக்கிறேன் அநேக தரிசனங்களை அநேக நல்ல சோதரம் நம்மகிட்ட வந்து சொல்லணும். அதுக்கு நான் இதை பார்த்தேன் ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னால ஒன்னு ரெண்டு பேர்ல அதுக்கு முன்னாலே கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அலிஸ்தோத்திரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அலிஸ்தோத்திரம் இந்த இடத்தில் தேவதூதன் இறங்கினதை பார்த்தேன். அவங்க கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆலயத்திலே தேவதூதன் இறங்குகிறதை பார்த்தவர்கள் இந்த இடத்துல உண்டு. இப்ப நான் கை தூக்க சொன்னா அவங்க கை தூக்குவாங்க. தேவதூதன் இறங்குறதா அவங்க பார்த்தாங்க ஆலயத்துக்குள்ள. அப்படின்னா தேவதூதன் இந்த இடத்தில் ஏறுகிற இறங்குகிற ஒரு இடம் இதுதான். நம்முடைய கண்கள் தான் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் இருக்கிற தரிசனங்களை பார்க்கணும். ஹல்லேலூயா. தரிசனங்களை என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கும்படியாக எல்லாரும் சுத்திலும் இருந்தாங்க, கல்லை தூக்குனாங்க, எல்லாரும் கல்லை எறிந்தார்கள். எல்லோரும் கல்லை எறிந்தார்கள். கல்லை எறிந்த பொழுது இவன் சொன்னா அதை சுத்திரம் வசனம் சொல்கிறது 59 வசனம், என் ஆவியை என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். எவ்வளவு நல்ல ஒரு அனுபவம் பாருங்க. அல்லேலூயா. இதுக்கு முன்னால ஆவியை பிதாவினிடத்துல கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்துல கொடுத்தார். இவன் சொன்னான், அப்பொழுது என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், என் ஆவியை ஒப்படைக்கிறேன், என் ஆவியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவன் நித்திரை அடைந்தான்னு சொல்லி போடுறேன். மரித்து போனான். மரணம் அடைகிற அந்த நேரத்துல என் ஆவியை நான் உங்க கையில ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே, இது நீர் தந்த ஜீவன், நான் உங்க கையில ஒப்புவிக்கிறேன் அப்படிங்கிறதான நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா கல்லெறியும் போது நம்மள அந்த இடத்த வச்சுக்கிடுவோம், நம்ம மேலதான் கல்லெறிகிறான்னு வச்சுக்கிடுவோம். நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஆவியை கொடுத்துருக்கோம். ஏசப்பா வலிக்குது, இங்க வலிக்குதுன்னா இருந்துச்சானே விட்டுறாத ஆண்டவரே. பல ரீதியில பல மாதிரி பேசியிருப்போம், பல மாதிரி சொல்லியிருப்போம், பல காரியங்களை பேசியிருப்போம். ஆனா இவன் சொல்லலாம் இது எல்லாத்தையும் அவன் கண்டுக்கிடவே இல்லை. அதை சொல்ற பல எரிகளும் பல இடத்திலும் விழுகிறது. என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்திலே பலருடைய மரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த நாட்களில் பலருடைய மரணங்களை குறித்து வாசிக்கிறோம். நம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஆண்டவரே, ஆவியை உங்க கையில தானே ஆண்டவரே, இந்த ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவ கிரீடம் எனக்காக இறங்கி வரப்போற ஜீவ கிரீடம் அது யார் சிரசு மேல வைக்கப்படும்? நான் அதை விசுவாசிக்கிறேன். யார் ஆவியை உங்க கையில தாரேன், உங்க கையில தாரேன். இந்த நாட்களிலும் இப்படியான மரணங்கள் இருக்கிறது, நமக்கு தெரியல. அல்லேலூயா. இப்படியான இவ்வளவு ஆசீர்வாதமான நன்மையான மரணங்கள் இருக்கிறது. அதே வேளையில மரணத்துல கூக்குரலிட்டு ஓலமிட்டு ஐயோ ஐயோ என்று சொல்லி மரிக்கிறதான மரணங்களும் இந்த நாட்களே இருக்கு. உங்க ஆவியை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு மரணம் இருக்கிறதா? அல்லேலூயா. சந்தோஷத்தோட அப்படியே சொல்றோம், இதோ வானங்கள் திறந்திருக்கிறது, தேவதூதர்கள் இறங்குகிறதை இவருடைய கண்ணில் காண்கிறது, வலது பாரத்தில் இயேசு இருக்கிறார், இதோ என் ஆவியை. ஆண்டவருடைய எப்படி இருந்திருக்கும் பாருங்க அந்த ஒரு நிலைமை. அந்த மரணத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு மரணம். அல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாரும் சொல்றேன், நம்முடைய ஆவியை கர்த்தருடைய கையில ஒப்புக்கொள்வோம். அல்லேலூயா. அவ்வளவு ஆசீர்வாதம் நன்மையான ஒரு மரணமாய் நம்முடைய மரணம் என்ன செய்யணும்? மாறணும், மாறணும். அவ்வளவு நன்மையான ஒரு மரணமாய் நம்முடைய மரணம் மாறணும். என் ஆவியை உங்க கையில தாராண்டவர், என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்க, நான் மன்னிக்கிறேன் எல்லாரையும், என்ன மன்னிச்சிருக்க, என் ஆவியை உங்க கையில தாரணும். அல்லேலூயா. 3 காரியத்தை தான் நான் பிரதானமாய் சொன்னேன். மறுபடியும் அந்த 3 காரியத்தை தான் சொல்லக்கூடிய விரும்புகிறேன். விசுவாசத்தில் நிறைந்தவனாய், பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய், வல்லமையில் நிறைந்தவனாய். அல்லேலூயா. சொல்லுங்க. நான் கேட்டு 3 நிமிஷம் தான் ஆகுது, கரெக்டா சொல்லிடுவீங்க. அடுத்த வாரம் கேட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைந்தவனாய், நிறைந்தவனாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறான். அல்லேலூயா. அவன் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாய் காணப்பட்டான். இன்னொரு காரியத்தை சொல்ல விட்டுட்டேன். 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அழகான சூப்பர் ஒரு மெசேஜ் சொல்லுவோம். மோசே ஆபிரகாம்ல இருந்து கடைசி மல்கியா தீர்க்கதரிசனம் வரைக்கும் அவருடைய அந்த செய்தியில அப்படியே பிரதிபலிக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களை நடத்தி கொண்டு வந்த விதம், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திய விதம் அத்தனை சொல்லுவோம். அப்படின்னா வேதத்தை குறித்த முழு அறிவு அவனுக்கு இருந்தது. வேதத்தை குறித்த முழு அறிவு அவனுக்கு இருந்தது.
அப்படி ஒரு நல்ல வேத அறிவுள்ளவனாய் ஸ்தேவான் காணப்பட்டான். பரவாயில்லை தெரியும், ஜெபிக்கிறவனாய் இருந்தான், மன்னிக்கிறவனாய் இருந்தான். அல்ல சொல்றோம், இது இருந்ததுனால தரிசனங்களை கண்டால் தன்னுடைய ஆவியை தேவனுடைய கையில கொடுத்தார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். என் வியாதி மாறும் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அந்த கடன் பிரச்சனையும் பண பிரச்சனையும் மாறும். இந்த உபவாச நாட்களை கர்த்தரை மாற்றுவான்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுவாங்க. எதிர்காலத்துல எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் காண செய்வான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் காண செய்வான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. என் பாவத்தை உச்சம் தலைமுதல் உள்ள தவறுகளை கர்த்தர் கழுவி மாற்றி சுத்திகரித்து சுத்திரம் வெண்மையாக அதை சுத்திரம் வெண் பச்சை போல கர்த்தர் மாற்றுவான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. நான் இப்ப பாவி இல்லை, என் பாவத்தை கர்த்தர் மன்னித்தார் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிங்க. அடுத்து பரிசுத்த ஆவியினுடைய நிறைவில காணப்படுங்க. எப்பவும் உங்களுக்கும் ஜெபத்திலே ஒரு தொடர்பு இருக்கட்டும். அபிஷேகத்தினுடைய நிறைவிலேயே காணப்படுங்க. தேவ வல்லமையை ஊற்றுவார். ஹல்லேலூயா. எந்த இடத்துலையும் பயப்படாதுங்க. ஏன்னா நம்ம இல்லை, நமக்குள்ளே அற்புதம் செய்கிற கர்த்தர் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் காலையில அல்ல சோதரம் இந்த இடத்துல நம்ம வசனத்தை பேசும்போது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலை நான் பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த இடத்துல அல்ல சோதரம் பரிசுத்த ஆவியானவர் சிலரை வல்லமையாய் உபயோகப்படுத்த போறார். ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நடந்தது, ஒரே ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. அந்த அற்புதம் சீக்கிரத்துல நடக்கும். தேசம் இயேசுவை அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வழிகளை நம்ம நடத்துவாராக, அற்புதங்களை காண செய்வாராக. இந்த வார்த்தைகளை நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம்.